இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். அவர் வார்த்தையும் மாறாத வார்த்தை, இன்றைக்கும் நம்மை வழி நடத்துகிற வார்த்தை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய வார்த்தை உங்களை கைவிடாது. வார்த்தையை படிக்கும்பொழுது தேவனுடைய ஆறுதல் சமாதானம் உங்கள் உள்ளத்தை தேற்றும். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிற சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ரூத் 1:21 இப்படி படிக்கிறோம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். பைபிளில் படிக்கும் பொழுது நகோமி, ரூத் என்று 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே கணவர் இல்லாத விதவைகளாக இருக்கிறாங்க. நகோமி என்பவர்கள் மாமியார், ரூத் என்பவர்கள் மருமகள். இந்த 2 பேருக்குமே கணவர் இல்லை, இறந்து போயிட்டாங்க. அப்போ கலாச்சார அடிப்படையில் கணவன் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஆதாரமற்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இப்படி வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து நகோமி சொல்லுகிற வார்த்தைகள் தான் இந்த வசனம். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் பல முறை சொல்லியிருப்போம். எத்தனை முறை தேவனிடத்துல சோர்ந்து போயிருப்போம், நம்பிக்கையற்ற வார்த்தைகளை நாம் சொல்லியிருப்போம். நமக்கும் இழப்புகள் ஏற்படும் பொழுது நாம் அதில் சோதிக்கப்பட்டு தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை அற்று போய் அவிசுவாசமாக நம்பிக்கையற்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருப்போம். பட் அவர் God is a God of redemption. He is a redeemer. He will restore and redeem to a greater extent. நம்முடைய தேவன் மீட்கும் தேவன். அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா மீட்பர். நம்ம இழந்த எல்லாவற்றையும் மீட்டு பல மடங்காக நமக்கு திருப்பி தருகிறவர் தான் நம்முடைய தேவன். We have to give God a chance to show up. நாம் நம்முடைய சூழ்நிலை நடுவில் தேவன் தோன்றுவதற்கு ஒரு தருணத்தை, வாய்ப்பை நாம் தர வேண்டும். நாம் இழந்தவைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும், நம்முடைய இழப்பு எவ்வளோ பாதிப்பாக இருந்தாலும், அதை மீட்டு தரும் பொழுது அதனுடைய மீட்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏனென்றால் மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் யாரையும் கைவிட மாட்டார். அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளோ கடினமாக கைவிடப்பட்டது போல இருந்தாலுமே நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் பல மடங்காக மீட்டு தருகிறவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கலாம், சோர்வுகளை பார்த்து கொண்டிருக்கலாம், இழப்புகளை பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றிலும் நடுவில் நீங்கள் தேவன் தோன்றுவதற்கு ஒரு தருணம் தரணும். எல்லா சூழ்நிலையின் நடுவில் தேவன் தோன்றி உங்களை ஆசீர்வதிக்க, விடுவிக்க நீங்களும் நானும் தருணத்தை தர வேண்டும். அவருக்கு ஒரு வழியை நாம் விட்டு தர வேண்டும். எல்லாவற்றையும் நம்மளே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தேவன் தோன்றுவதற்கு ஒரு வாய்ப்பை தரணும். அப்பொழுதுதான் மீட்கின்ற தேவன் தன்னுடைய மீட்பின் பணியை தீவிரமாக உங்களுக்காக செய்வார். இன்றைக்கு நீங்களும் நகோமியை போல சிறுமைப்பட்டு கிளேசத்தினால் நிறைந்திருக்கலாம். ஆனால் அவைகள் நடுவில் தேவனுக்கு இடம் கொடுங்கள். அவர் தோன்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு தேவனுடைய மகிமையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்க்கறதுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மீட்பின் நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.